Hey guys, welcome back to our channel SJS Creation and Vlogs. இந்த சேனல் ஏதாவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், அன்பாக்சிங். நம்ம சேனலில் ஒரு சின்ன அப்கிரேஷன் தான் பண்ணியிருக்கோம். என்னன்னா ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரொஃபஷ்னலாக வரப்போகுது. ஸோ அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ், நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கீப் சப்போர்ட்டர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்சிங் பார்த்துடலாமா? எஸ், இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக வாங்கணும்ட்டு இருந்தேன். பட் இப்போ தான் டைம் கிடச்சிது. ஸோ வாங்கிட்டேன் உடனே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபாட். டிஜிடெக்கோட போர்ட்டபிள் மினி ட்ரைபாட் வித் 3 leg பேஸ். மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா DTR 200MT. இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க, இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து 2 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி, இன்னொன்று வந்து டில்ட் பொசிஷனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு லேட்டரல் டில்ட்டு. ஸோ இந்த ட்ரைபாடோட ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். பால் ஹெட் வித் 1/2 inch ஸ்க்ரூ கனெக்டர், புஷ் பட்டன் வித் 5 segment. இந்த லெக் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷனாக எக்ஸ்பெண்ட் ஆகும். அண்ட் ஆன்டி ஸ்கிட் ரப்பர் ஃபீட் அண்ட் 3 leg பேஸ். இப்போ இந்த ட்ரைபாடோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 kg வரைக்கும் லோட் பண்ணலாம், DSLR ஆர் மொபைல். மேக்ஸிமம் ஆப்ரேஷன் ஹைட் பார்த்தீங்கன்னா 7.87 inch. மினிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 5.11 inch. அண்ட் ஃபோல்டட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.46 inch. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 141 grams இருக்குது. அண்ட் செக்ஷன் வந்து 2 செக்ஷனாக எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். உள்ளே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க இல்லை. ஸோ அதை எப்படி வச்சிடலாம். அண்டு உள்ளே என்ன பாக்ஸில் வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நம்ம ஒரு கவரில் வந்து அழகாக போட்டு கொடுத்து. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ இது ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக்கில் தான் மேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென் அடியில் வந்து மொபைல் எதுவும் ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் குஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ கவரில் வந்து நம்ம ட்ரைபாடை இப்போ வெளியேற்றிடலாம். ஸோ பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா டிஜிடெக். ஸோ அங்கேயே மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லுக் அண்ட் ஃபீல் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். சூப்பராக இருக்குது, பிளாஸ்டிக்கும் இல்லை. இப்போ இந்த ஹோல்டரில் எப்படி மொபைல் அட்டாச் பண்ணுறது பார்ப்போம். ஜஸ்ட் புல் பண்ணிங்கன்னா போதும், எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் மொபைலை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிட்டு இப்படி ஜஸ்ட் இது பின்னாடி பார்த்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த கேமரா ட்ரைபாடோட. ஸோ இப்போ நம்ம ட்ரைபாடை வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஹோல்ட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது இந்த ட்ரைபாடு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பால் இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலுமினியம் இது. மீதி எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ இந்த லெக் வந்து இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வரைக்கும். அண்ட் தென் இப்படி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த பாலை வந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணால் போதும், ஈஸியாக ரிமூவ் ஆகிடும்.
இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த பால் வந்து நீங்கள் வந்து 360 டிகிரியில் வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டில்ட் பொசிஷன் அப்படி 90 டிகிரியில் எடுக்கணுன்னா அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் இப்படி 90 டிகிரியில் இப்படி வச்சு இதை டைட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ப்ரோட்டேட் ஷாட்ஸ் அந்த மாதிரி எடுக்கலாம் நான் உங்களுக்கு. ஸோ அது எப்படி எடுக்கிறது நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிளிப்ஸில் காமிக்கிறேன், அதில் பாருங்கள். ப்ரோட்டேட் ஷாட்ஸ்லாம் இப்படி எடுக்கலாம். ஸோ யாரையும் டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்காது இல்லை. ஸோ ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு, ஷேக்கிங் இல்லாமல் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்பேன்ஷன். இந்த லெக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குல்ல, அது ஜஸ்ட் புஷ் பண்ணி தள்ளினீங்கன்னா போதும், லெக் எக்ஸ்பேன்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 5 ஸ்டெப் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த ஸ்டெப் வேணுமோ அந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி 3 சைட்ஸும் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லெவல் வந்து அக்யூரேட்டாக கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஆன்டி ரப்பர் ஸ்கிட் கொடுத்துருக்கிறனால உங்களுக்கு வீடியோ வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வைக்கும் போது வந்து எந்த ஷேக்கிங்கும் இருக்காது, க்ரிப்பாக இருக்கும் அந்த ரப்பர்னால் உங்களுக்கு. இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஷாட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரைபாட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபார் யூடியூப் பிகினர்ஸ்க்கு, vlogging பண்ணுறவங்களுக்கு, அண்ட் தென் இன்ஸ்டா ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு, ஷார்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ட்ரைபாடு. அண்ட் இன்னொரு இது அட்வான்ஸாக பார்த்தீங்கன்னா வீடியோ காலிங்லாம் நம்ம ஸ்டேபிளாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மேலேயே வந்து மொபைல் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த பாலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் இதை வச்சு மேலே வச்சு நீங்கள் ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணால் போதும், ஹேண்ட் டைட் ரொட்டேட் பண்ணாவே போதும், ஸ்டெடியாக இருக்கும் இது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வீடியோஸ் எடுக்கணுன்னா ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கும் போது அவுட்புட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எடுக்க முடியும். அண்ட் தென் எந்தோட ஷேக்கிங்கும் இல்லாமல் எடுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோவை. ஸோ ஓவராலாக அந்த ப்ராடக்டோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் டிசைனும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 399. நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ லிங்க்கை வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.